இந்தியாவோட முதல் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனான ஐஎன்எஸ் அரிஹாந்தை இதற்கப்புறம் இந்திய கடற்படை பயன்படுத்த போகிறது இல்லை அப்படின்ற செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவோட நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் ஆப்ரேஷனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்மக்கிட்ட எத்தனை அணு ஆயுத சப்மரீன்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் எத்தனை கட்ட போகிறோம், ஒவ்வொன்றோட கேப்பபிலிட்டி என்ன, ஒவ்வொன்றிலையும் நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்க டெக்னாலஜி என்ன அப்படின்றத பேஸாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்தியன் நேவியோட இந்த ஒரு ஆப்ரேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்திய கடற்படைக்கிட்ட இப்போதைக்கு 2 ஒர்க்கிங் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் கேரியர்ஸ் இருக்குது. ஐஎன்எஸ் அரிஹாந்த், ஐஎன்எஸ் அரிகாத். இந்த இரண்டுமே சிமிலராக இருக்கக்கூடியது தான். அதாவது ஒரே டைமென்ஷன்ஸில் ஒரே டெக்னாலஜியை கொண்டிருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள். இதற்கடுத்து S3 S4 அப்படின்னு சொல்லி 2 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி சீ ட்ரையல்ஸில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். சீ ட்ரையல்ஸ் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் கடற்படையில் அதை இண்டெக்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி அடுத்த வருஷம் இந்த 2 நியூக்ளியர் சம்மரின்ஸையும் நம்மளோட கடற்படையில் இணைத்து விடுவோம். அப்போ மொத்தம் 4 சம்மரின் இருக்கும் அடுத்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே, இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த 4 நீர்மூழ்கி கப்பல்களையும் தாண்டி 5ஆவதா S5 கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் போய்கிட்டு இருக்கு. S5 10,000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். 10,000 டன். மேலை நாடுகளோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் ஆர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸுக்கு இணையாக S5 இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. S5 தொடர்ந்து S6, S7, S8 அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அடுத்த 20 வருஷத்தில். இப்போது இத்தனை நீர்மூழ்கி கப்பல்களை நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம முதல்ல கட்டின நீர்மூழ்கி கப்பல் அவுடேட் ஆகிறது வழக்கம்தான். எப்படி ஆப்பிள் iPhone 14 வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் 16, 17 வந்து அந்த 14 அவுடேட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த முதலில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் அரிஹாந்த் அப்படின்றதும் அவுடேட் ஆயிரும். அதனால் ஐஎன்எஸ் அரிஹாந்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு பயன்படுத்த போகிறாங்க. நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஆழத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற சில நுவான்சஸ் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நீர்மூழ்கி கப்பல்களை ஆப்ரேட் பண்ண இன்னொரு நாட்டோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது நமக்கு பியூராக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரஷ்யர்கள்கிட்ட இருந்து நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை வாங்கி அதை நம்ம வாடகைக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கான காரணமே இதுதான். ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் எப்படி வேலை செய்யும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட கடற்படை வீரர்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்ட முடியும். நீர்மூழ்கி கப்பலை கட்டிட்டு எனக்கு நீர்மூழ்கி கப்பலை ஓட்ட தெரியாது அப்படின்னா அது எந்த வகையில் வந்து நியாயமாக இருக்கும்? அது வேஸ்ட் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இப்போ அதே ப்ரொசீஜர் தான் மறுபடியும் ஐஎன்எஸ் அரிஹாத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அரிஹாத்தை வந்து ஏன் நம்ம ஒரு ட்ரைனிங் சம்மரினாக மாற்றணும்? அதை வந்து ஓவர்ஹால் பண்ணி, அதாவது அதில் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி அதையும் நம்மளோட ஃப்ளீட்டில் பயன்படுத்தலாமே. எதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு 4,000 6,000 டன் இருக்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை போய் நம்ம ட்ரைனிங் ஷிப்பாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீர்மூழ்கி கப்பலோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணப்படாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஃபோன் மாதிரியோ இல்லை ஃபைட்டர் ஜெட் மாதிரியோ டக்குலாம் ஜென்ரேஷன் தவ்வாது. நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற கோர் டெக்னாலஜின்றது மாறுறதுக்கு பல டெக்கேட்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஐபி டெக்னாலஜி இன்றைக்கி உள்ளே வருது அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அதை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அப்டேட்ஸ் அண்ட் அவ்வளோ ரீசர்ச் R&Dலாம் அதில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம பெருசாக கட்டி அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஏகப்பட்ட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு. ஆனால் அதே நியூக்ளியர் ரியாக்டரை சின்னதாக கட்டி 500 மீட்டர் ஆழத்தில் வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னா அது எப்படி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ்ன்றது அதில் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நீர்மூழ்கி கப்பல் டெக்னாலஜிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்டேட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு 40 வருஷம் 50 வருஷம்லாம் சம்மரின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹாந்த் அப்படின்ற இந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை நம்ம நினச்சோம்னா ஆப்ரேட் பண்ண முடியும், பெருசாக எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணாமலே. ஆனால் ஏன் வந்து இதை ஆப்ரேஷனுக்குள்ளே கொண்டு போகாமல் இதை ட்ரைனிங்க்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதோட சைஸு தான். ஏன்னா ஐஎன்எஸ் அரிஹாந்தை உருவாக்குன ஐடியாலஜியே பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டரன்ஸ் டூலுக்காண்டி இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதுக்காண்டி இல்லை. சிம்பிளாக இந்தியாவில் ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிள் சம்மரினை உருவாக்கணும். அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு லேப்ராட் தான் இந்த ஐஎன்எஸ் அரிஹாந்த்.
இதை உருவாக்குனது டிட்டரன்ஸ்காண்டி இல்லை, இதை உருவாக்குனது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் படிச்சுக்கிறதுக்காண்டியும் தான். ஸோ அந்த வேலையை தான் இது இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போகுது. அண்ட் ஸ்டார்டிங்கில் இதையே நம்ம டிட்டரன்ஸுக்கு பயன்படுத்தணும், இதை வந்து நம்ம ஒரு டூல் மாதிரி ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டாக உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை வேறு எதுவுமே. அதாவது லீஸுக்கு எடுத்தது எல்லாமே அட்டாக் நீர்மூழ்கி கப்பல்கள், பலிஸ்டிக் மிசைலை கொண்டு போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை. ஸோ உருவாக்குனது ஒன்று தான், அதில் 4 ஐசிபிஎம்ஸ் தான் வைக்க முடியும். அப்படின்றப்ப வேறு வழி இல்லை, அந்த தான் நம்ம பேட்ரோலிங்க்கு அனுப்பணும். அண்ட் பேட்ரோலிங்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரே ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்த காரணத்தினால் இது சப்போஸ் ரிப்பேர் ஆச்சு, இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டோட்டல் நியூக்ளியர் டிட்டரன்ஸும் காலி. அதான் நடந்துச்சு. சீனர்களோட நம்ம எல்லை பிரச்சனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்ப எங்கடா இங்கே இருந்த நியூக்ளியர் சம்பரினை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நியூக்ளியர் சம்பரினில் ஒரு ஹேட்ச்னால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் உப்பு தண்ணி போய் இது ரிப்பேருக்கு போயிடுச்சு. அப்போ இருந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் பேட்ரோலிங்கு நம்ம அனுப்ப முடியாமல் சீனர்களோட அங்கே பார்டரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளோட டாக்கில் வச்சுருந்தோம். ஸோ அதான் காரணம், ஒன்று தான் இருந்திருக்கு, அந்த ஒன்றை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் இத்தனை வருஷம் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து S3 S4 வந்துருச்சு, அதுக்கப்புறம் S5 நம்ம கட்ட போகிறோம். இந்த அரிஹாந்தை கம்பேர் பண்ணுறப்ப மிகப்பெரிய அளவில் டியூப்ஸ், அதாவது இந்த மிசைல்ஸை நிறுத்தக்கூடிய அந்த லான்ச்சிங் டியூப்ஸ்ன்றது இருக்கும் S5ல். அப்போது நமக்கு வந்து இது தேவையே இல்லைன்றது காரணத்தினால் இதை ஒரு ட்ரைனிங் பேஸ்டு ஃப்ளீட்டாக மாற்றுறது, அதாவது இதுக்கு அடுத்து இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிற இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம், லைவ் பிளாட்ஃபார்மாக இருக்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இதை கொண்டு போக போகிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா இதோட 6000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டு தி மேக்ஸிமம் 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஐசிபிஎம் தான் நம்ம இதோட லான்ச் டியூப்பில் பொருத்த முடியும். ஏன்னா அவ்வளோதான் சைஸு, அதுவும் 4 தான் பொருத்த முடியும். உங்களுக்கு எய்தர் 4 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஐசிபிஎம், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு லான்ச் டியூப்லேயும் 4 அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு 12லேருந்து 16 K-15 ஏவுகணைகளை இதில் நீங்கள் பொருத்த முடியும். அவ்வளோதான் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, 4 ஏவுகணை தான்ப்பா எடுத்துகிட்டு போக முடியும் 3500 கிலோமீட்டரில் அப்படின்றப்ப இதை வந்து நம்ம வெளியே சொல்லிக்கலாம், ஓகே நாங்கள் டிட்டரன்ஸுக்கு இதை நாங்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடை பயமுறுத்துறதுக்கு இந்த நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பலை அனுப்பணும் அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க. ஆனால் சீனா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு எதிராக நம்ம இதை பயன்படுத்த முடியாது, ஒன்றை மட்டுமே அனுப்பிட்டு. அதுக்கு தான் நம்ம இத்தனை நீர்மூழ்கி கப்பல்களை கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த INS அரிஹாந்த் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இந்திய கடற்படைக்கு இருந்திருக்கு. சரியாக இதோட பட்ஜெட்டையும் இதோட டெவலப்மெண்ட்டையும் பிளான் பண்ணி ஒரு சின்ன நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரினை கட்டி அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம பெருசுக்கு இறங்குறோம். அதாவது எடுத்தோடனே அகண்டக்கால் வைப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அகண்டக்கால் வைக்காமல் சின்னதாக செஞ்சு அதிலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அண்டு இது வேஸ்ட்டாகவும் போகல, சின்னதாக செஞ்சு அதை பயன்படுத்த முடியாமலும் போகலை, இதை நம்ம ட்ரைனிங்க்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பர் பிளானிங்காக இந்திய கடற்படையோட சைட்லேருந்து பார்க்கணும். இதை நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியம் இல்லை, இதை ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். நான் ஏன் இவ்வளோ தூரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்திய கடற்படை எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக அவங்களோட ஃபண்டிங்ஸையும் அவங்களோட R&Dயையும் கேரி அவுட் பண்ணி இன்னைக்கு தி பெஸ்ட் நேவி இன் ஏஷியன் சப்கான்டினென்ட் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இதை பார்த்து அடுத்தடுத்த ஃபோர்ஸஸ், ஏர்ஃபோர்ஸோ இல்லை ஆர்மியோ அவங்களோட எக்யூப்மெண்ட்டோ அவங்களோட R&Dயையும் பண்ணாங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அப்போ மற்றவங்களாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலப்பா. இந்திய விமானப்படையோட ஏர் சீஃப் மார்ஷல் அவர்களே சொல்லியிருக்காரு, இண்டஸ்இன் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட நடந்த உரையாடலில். ஹேலில் இருக்கிறவங்களும் தவறுகள் செஞ்சுருக்கீங்க, யூனிஃபார்மில் இருக்கிறவங்களும் தவறுகள் செஞ்சுருக்கோம், அதனால தான் இன்றைக்கி LCA தேஜஸ் இந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை உணர்ந்து நம்ம சரியாக செயல்பட்டோம் அப்படின்னா இந்திய கடற்படை எப்படி இண்டெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸையும் அதே மாதிரி வார்ஷிப்ஸையும் குவாலிட்டியையும் நம்மளால் கொண்டு வர முடியும். குவாலிட்டி இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன், சோல்ஜர்ஸ் கிட்ட கிடையாது, வெறும் எக்யூப்மெண்ட் கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உடனே இது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது யாருமே. எக்யூப்மெண்ட் இன்றைக்கி நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இந்திய கடற்படை இருக்குது அப்படின்னா அது இவங்களோட ப்ராப்பர் பிளானிங் மற்றும் பட்ஜெட் அலோகேஷன் தான் காரணம். அதே மாதிரி இந்திய விமானப்படையும் நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.